श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवेङ्कटनाथज्जो कयितक्कियसीय सर्वतन्तससन्तो वेयन्ताय्यवय्यो महसन्निध्येवु सयिसयं हि ययं मे नमः तियसाननाहम् सच्चन्दासान अच्युयं तिरजोयिं गलुलनयितडतमालम् अहिन्दनयरो सखाय लेखगयिन्दम्। சரணாகதி பண்ணவாள் அவ எப்படி இருப்பா? பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணவர்கள் பெருமாளுடைய வைபவத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் இருக்கணும். எப்பவுமே விவாகம் பண்ணின்றவன் விவாக வைபவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? அது மாதிரி பெருமாள் கிட்ட ஆத்மாவை ஒப்படைச்சவன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருப்பான் அப்படிங்கிறார். அப்படி சரணாகதி பண்ண ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் எந்தெந்த மாதிரி இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோகத்திலே அழகாக சொல்லிட்டு வர்றார். இப்படி எல்லாம் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா 54வது ஸ்லோகத்துல பார்த்தான்னா அவர்கள் எல்லாம் சுத்தமான ஆகாசம் போல இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். நிர்மலமான ஆகாசம், சுத்தமான ஆகாசம், மேகங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆகாசம். இவர்கள் சுத்தமாக இருப்பார்கள், மேகங்கள் இல்லாமல் இருப்பார்கள்ங்கிற மாதிரி அகங்காரம் அப்படிங்கிற ஒரு மேகங்கள், கருத்த மேகங்கள், அந்த மேகங்கள் இல்லாமல் இருப்பார்கள். நிர்மல குணகடித தாரகா பிராக்பாராக, ரொம்ப நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும் ஆகாசத்திலே. அந்த மாதிரி இவர்களும் நன்கு பிரகாசிக்கக்கூடிய நல்ல குண கூட்டங்கள் சேர்ந்திருக்கும் என்பதாக இருக்கிறார்கள். ஆகாசத்திலே சந்திரனுடைய பிரகாசம் நன்றாக இருக்கும். அந்த மாதிரி இவர்களும் பக்தி என்கிற சந்திரனுடைய பிரகாசம் நன்றாக இருக்கும்படி இருப்பார்கள். ஆகாசத்துல அழுக்கு கிடையாது, சுத்தமான ஆகாசம். அந்த மாதிரி இவர்களும் சுத்தமாக இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். நட்சத்திரம் போலே மின்னக்கூடிய குண கூட்டங்கள், சந்திர பிரகாசம் போலே பிரகாசமாக இருக்கக்கூடிய பக்தி, மேகம் விலகிய ஆகாசம் தான் சொச்சமாக இருக்கும். இதெல்லாம் தெரியும், அதில் தானே. அந்த மாதிரி அகங்காரம் அப்படிங்கிற மேகத்தை விலக்கியவர்கள் நல்ல குணங்களோடு கூட நல்ல பக்தியோடு கூட பிரகாசிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப அழகான ஸ்லோகம். ஒரு மனுஷன் என்ன பிரகாசிக்கிறான்னா 3 வேணும். 1 அகங்காரம் இல்லாம இருக்கணும், 2 குணங்கள் நிறைய இருக்கணும், 3வது பக்தி பிரகாசிச்சு இருக்கணும். அப்பதானே ஒருத்தர் ரொம்ப நல்ல ரீதியில பிரகாசிக்க முடியும். ஒரு ஜீவன் ஒருத்தன் நல்ல ரீதியில பிரகாசிக்கணும்னா இது 3 இருக்கும் இல்லையோ? என்னதான் பக்தி இருந்தாலும், என்னதான் குணங்கள் இருந்தாலும், அகங்காரம் இருந்து வச்சுக்கோங்க, இப்ப எல்லாத்தையும் மறைச்சிடும். எப்ப பார்த்தாலும் இவன் தன்னை பத்தியே சொல்லிட்டு இருக்கான்னா கேட்கவாள்லாம் வெறுத்து போயிடுவான். அவள் சொல்லுவா இவருக்கு ரொம்ப அவரை பத்தி புகழணும் நாம, அவ்வளவுதான் அப்படின்னு அதையே பிரதானம் சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி என்னதான் குணங்கள் எல்லாம் இருந்தாலும் பக்தி அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்தந்த குணங்கள் ஆகாசத்துல நட்சத்திரம் அங்கங்க தெரிகிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதானே தவிர சந்திரன் இருந்தா அமாவாசை இன்னைக்கு ஆகாசம் எப்படி இருக்கும்? நட்சத்திரங்கள் தெரியும், ஆனா சந்திரன் இல்லாமல் ஏதோ ஒரு சூன்யமா இருக்க மாதிரி இருக்கும். சந்திரனும் இருந்து நட்சத்திரமும் இருந்தாதான் அழகா இருக்கும். அப்ப சந்திரன்கிறது பக்தி பாவமா, சந்திர பிரகாசம்ங்கிறது பக்தி பாவம், நட்சத்திர கூட்டம் அப்படிங்கிறது குண கூட்டங்கள். இது 3மே சேர்ந்து இருக்கும் போது அகங்காரம் இல்லாமல் இருக்கணும், நட்சத்திரமாகிற குண கூட்டம், சந்திரனாகிற பக்தி பாவம், இது 3 சேர்ந்து இருக்கிற ஆகாசம் எப்படி நிர்மலமாக சுத்தமாக ஆனந்தகரமாக இருக்கோ அந்த மாதிரியாக பக்தர்கள் எல்லாம் இருப்பார்கள்ங்கிற அழகான விஷயத்த சொன்னார். முன்னாடி போன ஸ்லோகத்துல அழகான விஷயம். இதுல இன்னொரு குறிப்பு கூட இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அன்னைக்கு. அதாவது அப்படிப்பட்ட ஆகாசத்துல எவனாவது ஒருத்தன் சேரு வாரி இறைச்சான்னு வச்சுக்கோங்க, ஆகாசத்தை அசுத்தமாக்குறேன்னா, ஆகாசம் சுத்தமா இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல, ஆகாசத்துக்கு புகழ் இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல, அதனால ஆகாசத்தை அசுத்தமாக்கிறேன்னு சேர வாரி இறைச்சான்னா கடைசியில அவன் மேலேயே தானே அந்த சேரெல்லாம் வந்து சேரும். இந்த உதாரணத்தை தேசிகன் சொல்ற. அந்த மாதிரி
இப்படிப்பட்ட ஒரு சத்துக்கள் சாதுக்கள் மகான்கள் அவா கிட்ட சேருவாரி எரிச்சான்னா அது அவா கிட்டே தான் வந்து சேரும். சத்துக்கள் கிட்ட ஒட்டாது. ஆகாசத்துல சேரு ஒட்டாது. மேல ஆகாசத்தை தூக்கி எரிஞ்சான்னா இது இவன் தலையிலேயே வந்து விழும். அந்த மாதிரி அவளை தூஷிச்சான்னா இவன் தன்னையே தூஷித்துக் கொள்கிறான் அப்படிங்கிற ரீதியில தான் ஆகும். இப்படியாக பாகவதர்களுடைய பெருமை, சரணாகதி பண்ண வைஷ்ணவர்களுடைய பெருமை அப்படிங்கிறது நன்னா இருக்கு. நல்ல குணங்களோட இருக்கணும், பக்தி பாவத்தோட இருக்கணும், அகங்காரத்தை எல்லாம் விட்டு இருக்கணும் சரணாகதி பண்ணவர்கள் அப்படிங்கிற ஒரு பாடமும் நமக்கு கிடைக்கிறது. ஏன் இதை சொல்றார் அப்படின்னு கேட்டா, ரகசிய திரிசாஸ்திர ஒரு விஷயம் சொல்றார். ஒருத்தருக்கு நிறைய பக்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அகங்காரம் வந்துடும். அகங்காரம் வராம இருக்கணும், பக்தி இருந்தா அகங்காரம் இல்லாம இருக்கணும். ஆனா பக்தியே அகங்காரத்துக்கு காரணமாயிடும். அப்போ ஒருத்தருக்கு நல்ல பக்தி பாவம் வந்துருச்சு, பெருமாளே நல்ல அனுகிரகம் பண்ணிருக்கார், அவனுக்கு நாதமுனிகள் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார் ரகசிய திரிசாரத்துல. பக்திமான்ல நல்ல உதாரணம் நாதமுனிகள் தான். அவர்களோ பக்தி யாருக்கும் கிடையாது. அப்போ அந்த நாதமுனிகள் மாதிரி ஒருத்தன் பக்தி வந்துருத்தான் அவன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டா, அப்ப தேசியம் சாதிக்கிற நாதமுனிகள் மாதிரி தான் நடந்துக்கணும். அவர் எப்படி நடந்துட்டார்? அவர் நான் தான் உலகத்திலேயே சிறந்த பக்திவான் நான் தான் சொல்லிட்டு நடக்கலையே. அவர் எப்படி அடக்க ஒடுக்கமாக இருந்தாரோ அந்த மாதிரி நாதமுனிகள் மாதிரியே நடந்துக்கணும். ஆனா நல்ல பக்தி, நல்ல பக்தியினுடைய ஒரு வெளிக்காட்டாக நல்ல ஆச்சாரம் அனுஷ்டானம், நல்ல ஞானம் முதலானது, நல்ல கைங்கரிய சமிருத்தி முதலானது இதெல்லாம் வரும். நல்ல வேஷா பூஷங்கள், நல்ல திருமண் வேஷ்டி முதலானது இதெல்லாமே கிடைக்கலாம், நமக்கு விசேஷமாக கிடைக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் இந்த அகங்காரம்ங்கிறது மறைத்து விடும். பக்தினாலேயே வர அகங்காரம், ஞானத்தினாலேயே வர அகங்காரம் இதெல்லாம் உண்டு. உண்மையில பக்தி ஞானங்கள்லாம் அகங்காரத்தை குறைக்கிறதுக்கு உபயோகப்படணும். ஆனா அதுவே முதல்ல அகங்காரத்தை அதிகமாக்கிடும். அதுக்கப்புறம்தான் எதா கிஞ்சித் ஞோகம் ஒரு ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல அப்படின்னு. கொஞ்சம் தெரிஞ்சுடுத்தனா அகங்காரம் வந்துருமா. அப்ப அகங்காரம் எப்ப போகும் அப்படிங்கிறா, மொத்தமும் தெரிஞ்சா அகங்காரம் தானா போயிடும் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். வேடிக்கையான ஸ்லோகம். கொஞ்சம் தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப அகங்காரம் வரதான் வரும். ஆஹா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதே, யாருக்கு தெரியும்? ஆஹா எனக்கு இந்த பக்தி இருக்கே, யாருக்கு இருக்கு? அப்படிதான் வரும். பூர்ண பக்தி வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப பகவானை சேர்ந்த பாகவதர்கள் எல்லாருக்குமே தாசர்களாக அவர்களிடத்தும் பக்தி பண்ணணும் அப்படின்னு ஆயிடும். அது மாதிரி நல்ல ஞானம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் ஒரு விஷயம் தெரியும். ஞானங்கிறது நமக்கு இருக்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமான ஞானம் இருக்கு, அவர்களை கொண்டாடணும் அப்படின்னு ஞானத்தினுடைய பெருமையை அப்பதான் புரியும், இல்லாட்டா புரியாது. சரி, இப்போ அந்த மாதிரியாக பாகவதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொன்னார். இப்ப அடுத்த விஷயம் இனிமேல் 55வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு நான் பார்க்க போறோம். இதுல இவர்களுக்கு சரணாகதி செய்தவர்களுக்கு கிடைக்க போகிற பலன் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்ற போற. முதல்ல 55வது ஸ்லோகம். நகுஜம விஷயம் மிகை நயசச்ச பயம் புயம் துகபவண்ணானம் கலியானவி ஜகஜோகம் கலியானவி ஜகஜோகம் சிக்கா சுத்தந்த கிங்கராணவ லகுயீம் நகலு யம விஷயே கதிஹி நத சத்ய பதாம்புஜம் தவ பிரபன்னானாம் ஸ்கலிதானாமபி யதா யோக்யம் சிக்ஷா சுத்தாந்த கிங்கராணாம் இவ லக்வி. சரணாகதி பண்ணவனுக்கு என்ன பலன் கிடைக்குன்னா மோட்ச பலன் கிடைக்கும். மோட்சம் தான் பலனா கிடைக்க போகிறது. சீவைகுண்ட லோகத்திலே மறுபிறவி கிடையாது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் முக்கியமான 2-3 விஷயம். அது முதல்ல மோட்சம் கிடைக்குங்கிறதுக்கு முன்னாடி மோட்சம்னா என்ன எப்படி இருக்குன்னு தெரியாதவாள்லாம் நிறைய பேர் இருக்கா. எல்லாருக்கும் முக்கியமாக ஒரு விஷயம், சரணாகதி பண்ணவனுக்கு நரகம் கிடைக்காது, நரகத்திலிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பலன். இது இதெல்லாம் நரகத்துக்கு போகாதவாளே யாரும் இருக்க முடியாது, எல்லாருமே போக வேண்டியவாதான். தப்பு பண்ணவா எல்லாரும், பாப்பம் பண்ணவாள் நரகத்துக்கு போய்த்தானே ஆகணும்.
சர்வே செய்தே வசம்யாந்தி யமஸ்ய பகவன் கில அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எந்த மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் யமனுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். யமன் கடைசியில நரகத்துக்கு கூட்டுன்னு போவான். ஏன்னா பாபம் பண்ணாதவன் யார் இருக்கா? எல்லாரும் ஏதோ பாபம் பண்ணுவா தானே. அந்த பாபத்தினுடைய பலனாக அவெல்லாம் யமலோகத்துக்கு போய்தான் ஆகணும். யமலோகத்துக்கு போறாங்கிற கதையெல்லாம் நிறைய இருக்கு வேதத்துல, புராணங்கள்ல, அதெல்லாம் நிறைய இருக்கு. புண்ணியம் பண்ணா சொர்க்கலோகத்துக்கும் போவான். இதே நரகலோகத்துக்கும் போய் பாப பலனா துக்கத்தை அனுபவித்து விட்டு சொர்க்கலோகத்துக்கும் போய் புண்ணிய பலனான சுகத்தை அனுபவித்து விட்டு கடைசியில் திரும்பியும் வருவான். இந்த பூலோகத்துக்கு திரும்பி வருவான் மறுபிறவி எடுத்து. ஆனா யாரா இருந்தாலும் சரி யமலோகத்துக்கு போகாதவனே கிடையாது. எல்லாரும் ஏதோ பாபம் பண்ண பாபமே பண்ணாத ஒருத்தர் தான் வேணா அப்படி போனாக்கும். ஆனா எல்லாரும் போகத்தானே போறா. அதுல சரணாகதி பண்ற ஆளுக்கு முக்கியமான விஷயம் நகலு யம விஷயே கதி. யம விஷயத்துல யமனுடைய ஊர்ல அவ போகுதல் அப்படிங்கிறது அவளுக்கு கிடையாது. விஷயம்னா தேசம், யமலோகம்னு வச்சுக்கோங்க. யமலோகத்துக்கு அவ போக மாட்டாள். நதசத்ய பதாம்புஜம் தவ பிரபன்னானாம். நதசத்ய தனே அடியவர்களிடத்து மெய்யனாக இருப்பவனே, அடியவர்க்க மெய்யனே, உன்னுடைய திருவடியில் பிரபத்தி செய்தவர்களுக்கு, உன்னுடைய திருவடியை அடைந்தவர்களுக்கு யமலோகத்தில் போகுதல் என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸ்கலிதானாம் அபி யதா யோக்யம். ஆனா தப்பு பண்றானே, அப்ப யமலோகத்துக்கு போக மாட்டான்னா பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்கலிதாலா சில பேர் இருக்கா. ஸ்கலிதால்னா தப்பு பண்ணவான்னு அர்த்தம். தப்பு பண்றவாளாக அப்படியாக சில பேர் இருக்காளே, அவ யமலோகத்துக்கு போகவே மாட்டான்னா அவ தப்பு பண்றவாளுக்கு என்ன, அவ பண்ண தப்புக்கு என்ன பலன்? இவ என்ன தப்பு பண்ணாலும் பண்ணலாம், இவளை பெருமாள் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா யாரா இருந்தாலும் பாபம் பண்ணா அந்த பாபத்துக்கான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப அவளுக்கு என்ன பண்ணுவா பெருமாள் அப்படின்னா, யமலோகத்துக்கு கொஞ்சம் தூரம் போக விட்டுட்டு அதுக்கப்புறம் சீதை கொண்டு போகணுமானா அப்படிலாம் கிடையாது. அவளுக்கு அதுக்கான தண்டனையை இங்கேயே கொடுத்துருவான். சிக்ஷா யதா யோக்யம் பவதி. அவ பண்ண தப்புக்கு ஏத்தா மாதிரி, தகுதிக்கு ஏத்தா மாதிரியான ஒரு சிக்ஷா, ஒரு தண்டனை அப்படிங்கிறது இங்கேயே இருக்கும். அப்ப யமலோகத்துக்கு போனா என்ன, போகாட்டா என்னன்னா, ஏன்னா இங்க தண்டனை இருக்கும்னா யமலோகத்துக்கு போய் தண்டனை அனுபவிச்சா என்ன, இல்ல பூலோகத்துல இருந்து தண்டனை அனுபவிச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அப்படி இருந்துச்சு யமலோகத்துக்கு போக மாட்டான்ங்கிறத எப்படி பெருமையா சொல்ல முடியும்? ஏன் யமலோகத்துக்கு போய் அனுபவிக்கிற தண்டனை இங்கே அனுபவிக்க போறான், அவ்வளவுதானே. சில வேடிக்கையா சிலதெல்லாம் சொல்றதுண்டு. யமலோக தண்டனையை பூலோகத்திலேயே கொடுக்கறதுக்கு சில விஷயங்கள்லாம் பெருமாள் வச்சிருக்கான் அப்படின்னு வரும். அந்த மாதிரி இவன் பூலோகத்துல அனுபவிச்சு போறான், அப்புறம் யமலோகம் போனா என்ன போகாட்டா என்ன அப்படின்னா அப்படி இல்லப்பா. பூலோகத்துல தண்டனை குறவு. ஒரே தப்புக்கு யமலோக தண்டனைங்கிறது பயங்கரமா இருக்கும், பூலோகத்தோட தண்டனைங்கிறது குறைவா இருக்கும். ஏன்னா நம்மால அந்த அளவு தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது. யமலோகத்துல யமன் கொடுக்கிற தண்டனைய பூலோகத்துல இப்ப ராஜாக்கள் இருந்தானா ராஜாக்கள் தப்பு பண்றவாளுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். இந்த காலத்துல சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ் எல்லாம் தப்பு பண்ணவாளுக்கு தண்டனை கொடுக்கிறார். போலீஸ்காரர்கள்லாம் தப்பு பண்ணவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். வேணா தண்டனை கொடுக்குறா. முன்காலத்துல ராஜாக்கள்லாம் கொடுக்கிறார்கள். ஆனா என்னதான் இவா கொடுத்தாலும் யமலோக தண்டனை மாதிரியா தண்டனை கொடுக்க முடியும்? பிடிச்சு ஜெயில தள்ளலாம், கடைசி பட்சம் தூக்குல போடலாம், அவ்வளவுதானே. யமலோகத்து தண்டனை எல்லாம் எண்ணெய் கொப்பரையில வரத்து எடுத்தலும், அந்த மாதிரி முள்ளுக்குள்ள அடிபட்டுன்னு போகும்படி பண்ணுதலும், ஒரே தீர்த்தமே இல்லாமல் வெயில்ல தவிக்க வைக்கிறதும், இந்த மாதிரியான தண்டனை எல்லாம் யமலோகத்திற்குள் அந்த தண்டனை எல்லாம் இங்கே நம்மளால கொடுக்க முடியாது. அதனால அவாவா பண்ண பாபத்துக்கு ஏத்த மாதிரி இங்கே தண்டனைனா இந்த இடத்துல தண்டனை, வெளியில யமலோகத்துக்கு போய் தான் தண்டனைனா அங்க தண்டனை, அப்படிலாம் இருக்கும். ஆனா இந்த சரணாகதி பண்ணுவாளுக்கு என்ன கேட்டான்னா பெருமாள் என்ன பண்றா, இங்கே பூலோகத்திலே லகு தண்டனை கொடுத்தோம். பெரிய தண்டனை அனுபவிக்க வேண்டி இருந்தா கூட அது இல்லாமல் லகு தண்டனையாக சிக்ஷா யதாயோக்கியம் பவதி சுத்தாந்த கிங்கராணாமிவ. சுத்தாந்த கிங்கராணாமிவ சிக்ஷா லக்வி அப்படிங்கிற
லகுன சின்ன தண்டனை, பெருசா கொடுக்க வேண்டிய தண்டனைக்கு வேலை சின்னதா கொடுத்து சரி கட்டுறன்னு வச்சுக்குவோம். சுத்தாந்த கிங்கரானாம் இவ, சுத்தாந்தன்னா அந்தப்புறம், அந்தப்புறத்துல வேலை பார்க்கறவாளுக்கு அவளுக்கு தண்டனைங்கிறது கொஞ்சமா தான் இருக்கும். ராஜா கொடுக்கற தண்டனையே எடுப்போம். ராஜா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை கொடுப்பார் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திருடன் திருடிட்டான்னா கைவெட்டனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே ராஜகுமார் ராஜாவுடைய பையனே அரண்மனையிலே திருடிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் கை விட்டுவானா ராஜா? ராஜகுமாரனுக்கு அந்த தண்டனை உண்டா? கிடையாது. அந்த மாதிரி அந்த புறத்துல வேலை பார்க்கறன் கிங்கரன் ஒருத்தன் மகாராணிக்கு ரொம்ப வேண்டியவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப மகாராணி அவனுக்கு சொல்லி தண்டனை குறைப்பாள மாட்டாளாம். அப்ப தண்டனை குறையும் அவனுக்கு. இந்த தடவை மன்னிச்சு விட்டுடுங்கோ, இல்ல கசையடி கொடுத்து விட்டுடுங்கோ அப்படின்னா சரின்னு கசையடி கொடுத்து விட்டுடுவோம். அந்த மாதிரியாக அந்தப்புற கிங்கரர்களுக்கு எப்படி தண்டனை குறைவோ அந்த மாதிரி சரணாகதி பண்ணவாளுக்கும் தண்டனையை குறைச்சி பெருமாள் இங்கே கொடுப்பானே தவிர அதிகமான தண்டனை அனுபவிப்பதற்காக யமலோகத்துக்கு அனுப்பி வைக்க மாட்டான். ஏன்னா சரணாகதி பண்ணவாளுக்கு ஒரு நாளும் யமலோகம் போக வேண்டிய கதி வராது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதுதான் முக்கியமான பிரதான பலனா, முதல் பலனாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன ஆனாலும் யமலோகம் கிடையாது அப்படின்னு. இதை பத்தி நிறைய புராணங்கள், புராண வச்சனங்கள், ஆழ்வார் சீசுக்திகள் எல்லாம் இருக்கு. புராண வச்சனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பரிகர மதுசூதன பிரபன்னாம் பிரவுரகம் அந்நிருணாம் நவைஷ்ணவானாம் ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்யபா சகஸ்தம் வததியமக்கலு தஸ்ய கர்ணமூலே அப்படின்னு ஒரு சரித்திரம் ஒண்ணு ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல இருக்கு. பிதாமகர் பீஷ்மரானவர் ஒரு சமயம் அவரை பார்க்கறதுக்கு ஜாதிஸ்வரர் ஒருத்தர் வந்தார். ஜாதிஸ்வரர் அப்படின்னா பூர்வ ஜென்மங்களை பத்தி தெரிஞ்சின்றவர்னு அர்த்தம். நமக்கெல்லாம் பூர்வ ஜென்மம் என்னன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா மறந்து போயிடும். பூர்வ ஜென்மம் என்ன, அதுக்கு முன் ஜென்மத்துல என்ன இருக்குங்கிறதெல்லாம் இப்ப நமக்கு தெரியாது, தெரியும்படியான அமைப்பு கிடையாது நமக்கு. நம்மளுடைய ஞானம் புதுசா பிறக்கச்சு புது ஞானம் வரும். ஜாதிஸ்வரர்கள் சில பேர் அவளுடைய புண்ணிய வசத்தினால அவள் என்ன பண்ணுவா, பூர்வ ஜென்மத்தை எல்லாம் அவளால பார்க்க முடியும். ஜாத்தினா ஜென்மன்னு அர்த்தம், பூர்வ ஜென்மம். பூர்வ ஜென்மம் எல்லாம் அவளுக்கு தெரியும். அப்படி ஒரு ஜாதிஸ்வரர் ஒருத்தர், அவர் ஒரு தடவை பீஷ்மரை பார்க்க வந்தார். பீஷ்மரும் ஞானி, இவரும் ஞானி, அதனால பார்க்க வந்தார். பேச்சுவாக்குல பீஷ்மர் என்ன பண்ணார், நீங்க எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கோங்கோ, எத்தனையோ இடத்த பார்த்துருக்கோங்கோ, எத்தனையோ பேரை பார்த்துக்கோங்க, ஏன்னா பல ஜென்மங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையோ. இதுக்கு முன் ஜென்மத்துல அதுக்கு முன் ஜென்மத்துல என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுல உங்களால மறக்க முடியாத ஒரு அற்புதமான அழகான விஷயம் இது அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் தான் சொன்னார், யமலோகத்துல ஒரு விஷயம் பார்த்தேன் அப்படின்னார். யமலோகத்துல யம தூதர்கள் அவர்கள் ஒரு ஜீவனை பிடிச்சு கொண்டு வரணுங்கிறதுக்காக போறவர்கள். அதாவது ஜீவனுக்கு மரணம் வந்துருச்சுன்னா இவ போய் இழுத்துன்னு வருவா. அப்ப அவாகிட்ட யமன் அவளுடைய காதோடு ஒரு ரகசியம் சொன்னானா, பரிகர மதுசூதன பிரபன்னான், யார் மதுசூதனை பிரபத்தி பண்றாளோ அவளை விட்டுடுவா, அவகிட்ட போகாதவங்க, அவளை இங்க வர வேண்டியவா கிடையாது. பிரபுரகம் அந்நின்று நாம், ஆனா எல்லாரும் எவனுக்கு வசப்பட்டவான்னு சொல்றாளேன்னா, எல்லாரும் எவனுக்கு வசப்பட்டவான்னா வைஷ்ணவர்கள் அல்லாத எல்லாரும் எவனுக்கு வசப்பட்டவர். விஷ்ணு ஆசிரிச்சா யாரும் எனக்கு வசப்பட்டவா கிடையாது, நான் தான் அவளுக்கு கை கூப்புவேன் அப்படிங்கிறார். பிரபுரகம் அந்நின்று நாம் ந வைஷ்ணவானாம், இது ஒரு பெரிய ரகசியம் இல்லையா? இது அவர் தான், அந்த ஜாதிஸ்வரர் தான் சொல்ல முடியும், வேற யாராலும் சொல்ல முடியும்? அவருக்கு தான் எல்லா ஞாபகம் இருக்கும். யமனே சொன்னாலும் யமலோகத்திலேயே சொன்னாலும் நாமளே கேட்டிருந்தாலும் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம அடுத்த ஜென்மத்துல மறந்துடும் நமக்கு. அவர் அதை வச்சு அழகா சொல்ற, இந்த சரித்திரம் நல்லா இருக்கும் விஷ்ணு புராணத்துல. அப்போ அதை வச்சு ஆழ்வாரும் பாட்டிருக்கார், இறைஞ்சுவின் சாதுவராய் போவின்கள் என்றான் நவனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு அப்படின்னு காதோடு கூட்டி யமன் சொன்னானே தன் தூதர்கள் கிட்ட அப்படின்னு சொல்றான். அதனால யம தர்மராஜனே கை கூப்பிடறான் அங்கே இவாளை பார்த்துட்டு. அதனால என்ன ஆனாலும் சரி, நகலு யம விஷயே கதிஹி, யமன் கிட்ட போக மாட்டாள். தொண்டரிப்புடையாழ்வாரும் மூவுல குண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமங்கற்ற எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றபடினாலே, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து
நாவலிட்டு ஒளி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே. எவனுடைய தமர்கள், எவனுடைய தாசர்களுடைய தலையில நாங்க கால் வச்சுன்னு போறோம். அதாவது யமதாசர்களுக்கு பயப்படுவா எல்லாரும். அங்க அவ தள்ள கால் வச்சுன்னு போவோம். ஏன்னு கேட்டா அவ இவளை பார்த்து சேவிப்பாளாம். வைஷ்ணவளை பார்த்தா கை கூப்பி தலை வணங்குவாள். தன் தலைமையில கால் வச்சுன்னு போங்கன்னு சொல்லுவா அவெல்லாம். அந்த மாதிரி நாங்க போகக்கூடும். ஏன்னா மூவுல கொண்டு வந்த முதல்வ நின் நாமம் கற்ற உன்னுடைய திருநாமத்தை சொல்ற முடியும். அதனால ஒரு விதத்துல பார்த்தான்னா சரணாகிதி பண்ணுவான்னு மட்டும் இல்ல, பெருமாளுடைய திருவடியை ஆசிரியத்தவர்கள் யாரா இருந்தாலும் அவளுக்கு யம விஷயத்துல கதி கிடையாது. அவ யமலோகத்துக்கு போக மாட்டான். திருநாமத்தை சொன்னாலும் சரி, கோயில் போய் பெருமாள் சேவிச்ச வழக்கமா சேவிக்கிறவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவளா யமலோகத்துக்கு போக மாட்டான். அதனால்தான் நத சத்திய பதாம்புஜம் தவ பிரபன்னான்னு புதுசா பொதுவா போட்டிருக்க. திருவடியை அடைந்தவர்கள் அர்த்தம், அப்புறம் பிரபத்தி செய்தவர்கள் ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இங்க வரணும். பிரபத்தி செய்தவர்கள் அர்த்தத்துல ஸ்லோகத்தினுடைய மேற்கொண்டு ஒரு விஷயம் சாதிக்கிறான்னு பார்த்தோம். நாம தேசியன் கூட சொல்றாரு, ரமாதைதரங்க பூ ரமண கிருஷ்ண விஷ்ணு ஹரே திரிவிக்ரம ஜனார்தன ஸ்ரீவநாத நாராயணா இதீவ சுபதானிய படதி நாமதேயானி தே நதஸ்ய யமவஸ்யதா நரகபாத பீதி குதஹம். அவனுக்கு வசப்பட மாட்டான், நரகத்துக்கு போக மாட்டான், எதுக்கு பயமே வேண்டாம், ரங்கநாதனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டு இருந்தால் போரும் அப்படின்னு சொல்ற. அதனால பல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் சாதிச்ச விஷயம் இது, புராணத்துல இருக்கிற விஷயம் இது. யமனுக்கு வசப்பட மாட்டார்கள், யமலோகத்துக்கு போக மாட்டார்கள், அந்த பயங்கிறது கிடையாது, வேண்டவே வேண்டாம். நகலு யம விஷயே கதிஹி நத சத்திய பதாம்புஜம் தவ பிரபன்னானாம். உன்னுடைய திருவடி தாமரையை அடைந்தவர்கள், அதை சரணம் என அடைந்தவர்கள் ஒரு நாளும் யமலோகத்துக்கு போக மாட்டார். ஏன்னா நத சத்தியன், நீதான் அடியவருக்கு மெய்யனாச்சே, அவளை அனுப்ப மாட்ட நீ அங்க. ஸ்கலிதானாமபி யதா யோக்கியம். ஆனா ஸ்கலிதானா என்ன பண்றது? ஸ்கலிதன்னா அபராதம் செய்தவன் அர்த்தம். அபராதம் செய்தவன் யமலோகத்துக்கு போக மாட்டான் அப்படின்னா அப்புறம் எல்லாரும் அபராதம் செய்யறோம். லோகத்திலேயே எல்லாரும் யமலோகத்துக்கு பயந்துட்டு தான் பேசாம இருக்கா, தப்பு பண்ணாம இருக்கா. தப்பு பண்ணால் கை மேல பலன் கிடைச்சிடும். இன்னும் இந்த லோகத்துல கிடைக்கும், இல்லாட்டாலும் யமலோகத்துல கிடைக்கும். யாரும் தப்பிக்க முடியாது, தப்பு பண்ணவன் தப்பிக்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், பாமராளுக்கு கூட தெரியும். அதனால இங்க வேணா தப்பிச்சுடலாம், ஆனா யமலோகத்துக்கு போய் மாட்டிப்பான்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் தப்பு பண்ணாம இருக்கா. சொர்க்கம் நரகம்னு ஒண்ணு இருக்கவே தான் மனுஷன் பயந்துட்டு இருக்கான். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, சொர்க்கம் நரகங்கள்லாம் கிடையாது. தப்பு பண்ணவன் பண்ணா கூட அவன் அனுபவிச்சுன்னு சுகமா இருந்தா போரும் அப்படின்னா அப்ப மொத்தமும் அதர்மமே இருக்கும். அப்படி இல்லாமல் இன்னும் தர்மம் தான் நிறைய இருக்கு, அதர்மம் கொஞ்சமா தான் இருக்கு. அதுக்கு காரணம் இதுதான். இங்க தப்பிச்சுடலாம், ஆனா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி. தெய்வம் கட்டாயம் தண்டிக்காமல் விடாது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கச்சா இப்படி ஒண்ணு சொன்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய திருவடியை அடைந்தவர்கள் நரகத்துக்கே போக மாட்டார்கள் அப்படின்னா அப்ப எம்பெருமானுடைய திருவடியில சரணாகதி பண்ணிட்டு ஒருத்தன் தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்க, அபராதம் பண்ணானா அவன் நரகத்துக்கே போக மாட்டானா? அப்படின்னா அவன் தப்பு பண்ணலான்னு ஆயிடுமே. அவன் அபராதங்கள்லாம் பண்ணலாமா? அவனுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்த மாதிரி ஆயிடுமே. அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டானா அப்படி சொல்லலாமா சாஸ்திரம்? சாஸ்திரம் அப்படி சொல்லலையேங்கிற. பின்ன என்ன கேட்டானா அவனுக்கும் தண்டனை உண்டு. அவன் யமலோகத்துக்கு போக மாட்டான்னு சொன்னோமே தவிர அவனுக்கு தண்டனை கிடையாதுன்னு சொல்லல. அவனுக்கு தண்டனை உண்டு, பெருமாளே தண்டனை கொடுக்கிறார். ஏன்னா அவனை சரி பண்ணி அவனை தண்டனை கொடுத்து அவன் தப்பை நீக்கி அவன் அபராதம் இல்லாதவனா பண்ணி தான் பெருமாள் அவனை கூட்டுக்கணும். அவன் அபராதத்தோட அவனை கூட்டுக்க முடியாது. சரணாகதி பண்ணிட்டான், பெருமாள் சீவியந்தலோகத்துக்கு கூட்டுக்கணும், யமலோகத்துக்கு அனுப்பக்கூடாது. அப்ப பெருமாள் என்ன பண்ணுவான்னா அவன் தப்பு பண்ணா கூட பரவாயில்லப்பா அப்படியே கூட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டான். தப்பு பண்ணா கூட அந்த தப்பையெல்லாம் நீக்கி அவனை சுத்தமாக்கணும், ஆக்கிதான் அவனை கூட்டுக்கணும். சுத்தமாக்குவதற்காக என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா இங்கேயே தண்டனை கொடுத்துருவேன். ஒண்ணு அவன் பிராயசித்தம் பண்ண வைப்பார். சிலதெல்லாம் தேசிகன் சொல்ற பிராயசித்தம் பண்ண வைப்பார். அப்படியும் பிராயசித்தம் பண்ணாமல் அவன் இன்னும் கঠিன பிரகிருதியா இருந்தான்னா சில பேர் பிராயசித்தமாவது பண்றதாவது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருப்பான்.
அவளுக்கு சிக்ஷணம் யதார்த்தம், அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு தண்டனை. யதார்த்தம்னா அவர்கள் தகுதிக்கு ஏற்ற சிக்ஷணம் தண்டனத்தை இங்கே பெருமாள் கொடுத்துடுற. ஸ்கலிதானாமபி யதா யோக்யம் சிக்ஷா அப்படின்னு இங்கே சிக்ஷா வரும். அதுக்குதான் சொன்ன முன்னாடி, அப்படி இங்கேயே சிக்ஷா வரும்னா அப்புறம் யமலோகம் போனா என்ன போகாட்டா என்ன? இங்கே யமலோக தண்டனைங்கிறது இங்கே வந்துமே கேட்டா அப்படி இல்ல. லக்வி யமலோகத்துல ரொம்ப கடினமான தாங்க முடியாத சிக்ஷா இருக்கும், இங்க அப்படி இல்லை, லகுவாக இருக்கும், லகு தண்டனம். அதுக்கு உதாரணம் தேசியன் சொல்றார், வேல் இட்டு பாயும் அது முள்ளிட்டு பாயும் கணக்கிலே அப்படின்னு. யமலோகத்துல போனா வேலை வச்சு குத்துவான், நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை இந்த அப்படின்னு அவன் நெஞ்சில ஈட்டிய பாய்ச்சற மாதிரி வேலை பாய்ச்சிடும். இந்த பக்கம் வேல் நெஞ்சில குத்தி முதுகு வழியா வரணும்னா இப்படி இருக்கும் அவனுக்கு. அந்த மாதிரி எல்லா பக்கம் எல்லாரும் ஆயுதத்தினால இவனை குத்துங்கள் அப்படின்னா அவர்கள் வேலும் இன்னும் என்னென்ன உண்டு அஸ்திரம் முதலானதெல்லாம் எடுத்துட்டு ஆயுதத்தினால் உடம்பு முழுக்க சல்லடை ஆக்காம வச்சுக்கோங்க, எப்படி துடிப்பான். அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு பதிலாக பெருமாள் இந்த லோகத்துல அவன் காலிலே முள்ளு தைக்க பண்ணிடுவான். வேலிட்டு பாயும் அது முள்ளிட்டு பாயும், காலில் முள்ளு தைக்கும், அவன் அவஸ்தப்படுவான். அப்போ ஒரு விதத்துல நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, அப்பா நம்ம பண்ண தப்புக்கு வேல் பாயணும், நல்ல வேலையா முள் பாஞ்சிருக்கு, இதான் லகு சிக்ஷா. இந்த மாதிரி லகு சிக்ஷா கொடுத்து பெருமாள் சரியாக்குற. ஏன் லகு சிக்ஷா கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, சுத்தாந்த கிங்கராணமிவ பெருமாளுக்கு வேண்டிவா அழியோ வேண்டவன்னா சுத்தாந்த கிங்கராள் அப்படின்னா அந்தப்புறம் இருக்கும் இல்லையோ, அந்தப்புறத்து கிங்கரர்கள் தாசர்கள் அர்த்தம். சுத்தாந்தன்னா அந்தப்புறம். ஒரு ராஜாவே தண்டனை கொடுக்குறான்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டான். ஒரு துஷ்டன் மகா போக்கிரி அயோக்கியன் அப்படின்னா அவனுக்கு தீவிர தண்டனை இருக்கும். ஒரு சாதுவா இருக்கார் ஒருத்தர், தெரியாம ஏதோ தப்பு நடந்துடுத்தோ அப்படின்னா கொஞ்சம் தண்டனை குறைவா இருக்கும். ராஜபுத்திரனா இருந்தா தண்டனை குறைவா இருக்கும். ராஜபுத்திர அபராதம் போலேதான் தேசியன் ஒரு விஷயம் சொல்லிருக்க. நம்மளாம் ராஜபுத்திரான் மாதிரி, பெருமாளுக்கு குழந்தைகள் மாதிரி. பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி அவருடைய குழந்தை மாதிரி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் இருக்கும். ஒரு குழந்தை அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு இருக்கு, குழந்தை தப்பு பண்ணிட்டு வச்சுக்கோங்க அடிப்பால. அந்த மாதிரி இல்ல, இப்ப சொன்னது சுத்தாந்த கிங்கரானாம், அந்த புறத்துல பணியாள்கள் வேலையாள்கள்லாம் இருப்பான். அவள்லாம் தப்பு பண்ணா கூட மகாராணி இருக்காரோ இல்லையோ, அவருக்கு வேண்டியவராக ராஜா இருக்கா, அந்த மகாராணிக்கு வேண்டியவரா அவர் இருக்கா, அந்த தப்பு ஒண்ணு இருக்கா வச்சுக்கோங்க. சரி, ரொம்ப அதிகமா தண்டனை கொடுத்தா மகாராணிக்கு செயல்படாதேங்கிறதுக்காக குறைச்சுப்பார். அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி அந்த சுத்தாந்தன பேரு மகா தாயாருக்கு வேண்டுவார். அடிக்கடி தாயார் சந்திக்கு போய் தாயார் சேவிச்சுட்டு இருக்கோமா, பெருமாள் பாக்குறது. நான் தாயார் பக்தன், தாயாருக்கு வேண்டியவர். மாதா தேவி துமசி பகவான் வாசுதேவ பிதாமேன்னு சொல்றான். அதனால தண்டனை குறைச்சுவார். சுத்தாந்த கிங்கரானாம் இவ லக்வி, அப்படி சிக்ஷையானது யதார்கம். யதார்கங்கிறத ரொம்ப அழகான விஷயம் இதுல. யதார்கம்னா அவரவர் தகுதிக்கு தகுந்தபடி. ஏன்னா யார் யாருக்கு எந்தெந்த தண்டனை கொடுக்கணுமோ அது அவளுக்கு ஏத்த மாதிரி தண்டனை கொடுப்பார். இங்க சரணாகதி பண்ணவாளுக்கு பெருமாள் கொடுக்கிற தண்டனைகள்லாம் இதுவா இருக்கும். நான் முதலே சொன்னேன் இல்லையா, நரக தண்டனை இந்த லோகத்திலேயே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பெருமாள் பண்றது என்ன கேட்டா, எஸ்ய வாசோ ஏதோ ஸ்லோகம் ஒன்று இருக்கு, பாரியாவாப்பி பரப்பிரியா புத்திரஸ்ய வினயோ நாஸ்தி. பூலோகத்திலே நரகம் இருக்குமா. ரெண்டு உதாரணம் சொல்றேன். பாரியாவாப்பி பரப்பிரியா, ஒருவனுடைய மனைவியானவன் இவனை உதாசீனம் பண்றான் மட்டும் இல்லாமல் வேற ஒருவனிடம் அளவற்ற அன்பு வச்சுட்டு இருக்கான், வேறொரு புருஷன் கிட்ட அளவற்ற அன்பு வச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப இவனுக்கு அவ கூட வாழ்க்கை நடத்துறவன் இருக்கான், அவனுக்கு அதை காட்டிலும் நரகம் வேற கிடையாது. புத்திரஸ்ய வினயோ நாஸ்தி, இல்லை இவனுடைய சொந்த மகன் சொந்த புத்திரன் ஒருத்தன் கொஞ்சம் கூட இவன் சொன்னா கேட்க மாட்டான், இவனுக்கு நேர் எதிராக பிரவர்த்திக்கிறவன், இவனை கொல்லணுங்கிற அளவு துவேஷம் பார்க்கிறவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை காட்டிலும் இவனுக்கு நரகம் வேற எதுவும் கிடையாது. அந்த மாதிரியாக
கஞ்சா பவந்தி கானா பவந்தி. குருடர்கள், கண்ணு தெரியாத பண்ணிடுவார் பெருமாள், முடவனா பண்ணிடுவார். இதெல்லாம் தண்டனை, பெருமாள் கொடுக்கிற லகு தண்டனை. கையை உடைச்சு, காலை உடைச்சு, கண்ணை உடைச்சு, கண் இல்லாத பண்ணி, இதெல்லாம் பெரியவாள் அப்படியே பாப்பா. கண்ணு தெரியாது போயிடுதான் ஏதோ லகு தண்டனா அப்படின்வா அவெல்லாம். சோகத்தூர் சுவாமி ஒருத்தர் எழுந்தள்ளி இருந்தார், அவருக்கு கடைசியில கண்ணு தெரியாது போயிருக்கு. அப்ப அவர் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா லகு தண்டனை கொடுத்தாதானே மேல சீவி கொண்டம் போக முடியும். அதனால வரட்டும், லகு தண்டனை வந்தாதான் சீவி கொண்டம் போக முடியும். சாஸ்திரத்துல சொல்லி இருக்கே, அப்ப அது வரணுமே, அது வந்தாதானே சீவி கொண்டம் போக முடியும் அப்படின்னு வரோம். அந்த மாதிரியாக லகு தண்டனா அப்படிங்கிறது கண்ணு போகும், காது போகும், இதெல்லாம் லகு தண்டனா. நொண்டியாயிடுவான் அப்படிங்கிறதெல்லாம். சுவாமி தேசியன் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காரு. அதான் இந்த யதார்த்தம்ங்கிறது பார்க்கணும். அவளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை அப்படின்னு. சில பேருக்கு என்ன தண்டனையா, இது ஒரு அழகான விஷயம். சில பேருக்கு என்ன தண்டனையான்னு கேட்டான்னா, யாரு பகவத் கைங்கரியமே ருச்சியாக நினைச்சிருக்கானோ அவனுக்கு கைங்கரியம் பண்ண விட்டாத பண்ணிடுவார். அதுவே பெரிய தண்டனை. அதை நினைச்சு நினைச்சு துடிச்சுட்டு இருப்பான் அவன். ஐயோ பண்ண முடியலையே பண்ண முடியலையே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த கைங்கரியத்தை பண்ண விட்டாமல் பண்ணி அதுவே அவனுக்கு தண்டனையா பெறுவான். அதாவது தண்டனைன்னா என்ன கேட்டான்னா, நமக்கு பிடிச்சது நடக்காது, நமக்கு பிடிக்காதது எதுவோ அது நடக்கும். அப்படி இருந்தா தானே தண்டனை அப்படிங்கிறது. அவ கைங்கரியம் பிடிக்காத ஒருத்த கைங்கரியம்னா என்னன்னு தெரியாம இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கொடுக்குற தண்டனை வேற மாதிரி இருக்கலாம். கைங்கரிய ருச்சியோட இருக்கவனுக்கு பெருமாள் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அப்போ அவனுக்கு கைங்கரியம் பண்ண விட்டாம பண்ணி தண்டனை கொடுப்பார். ரொம்ப ஆசைப்பட்ட நடக்கலையே அவன் கஷ்டப்படுவான். அவனுக்கு அது கஷ்டம். மற்ற பேருக்கெல்லாம் அதை பார்த்தா வேடிக்கையா இருக்கும், எப்படி எல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியகர்த்தமா இருக்காருன்னு தோணும். ஆனா அவளுக்கு கஷ்டம் அதுதானே. அதாவது தண்டனைங்கிறதே அப்படிதான். என்னுடைய அப்பா சொல்வார் அடிக்கடி, ஒருத்தர் சுகர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வியாதி தானே, அதுவும் ஒரு சிக்ஷா, அதுவும் ஒரு தண்டனை தான். அப்ப டாக்டர் என்ன பண்ணுவா, அரிசியெல்லாம் சாப்பிடக்கூடாது, கோதுமை தான் சாப்பிடணும்னு. இவன் என்ன பண்ணா, கோதுமை தானே சாப்பிட்டா போடுது, எனக்கு என்ன அரிசி ஆனா என்ன கோதுமை ஆனா என்ன, எனக்கு எல்லாம் பிடிக்கும்னா. ஆனா கொஞ்சம் அனுப்புறம் தான் தெரிஞ்சு கோதுமை இவனுக்கு அடியோட பிடிக்காதுன்னு ஆயிடும். ஏன்னா தண்டனை அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீ பிடிக்காததை அனுபவிக்கணும், அதான் தண்டனைன்னே பெயர். அதுக்காக தானே அந்த வியாதியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் சுகர் வந்த ஆளுக்கெல்லாம் பார்த்தா தெரியும் கோதுமையே பிடிக்காது. சுகர் வரதுக்கு முன்னாடி அவனுக்கு பிடிக்குமா இருக்கும், ஆனா சுகர் வந்தப்பறம் அது பிடிக்காது போயிடும். சில பேருக்கு மருந்து சாப்பிட்றதே பிடிக்காது போயிடும். ஏன்னா அது அவ அனுபவிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். அந்த மாதிரி பகவத் கைங்கரிய ருச்சி இருக்கிறவாளுக்கு, பகவத் ஞானத்துல ருச்சி இருக்கிறவாளுக்கு, அவளுக்குலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் பெருமாள் இல்லாத பண்ணிடுவார் அப்படிங்கிறதே தண்டனை. ஆக அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை பெருமாள் வச்சிருக்காரு. யாருக்கு எப்படி லகு தண்டனை கொடுக்கணுமோ அவர்களுக்கு அப்படி லகு தண்டனை கொடுத்துடுவார். கொடுத்து பெருமாள் கூட்டுப்பார். நரக விஷயத்துக்கு அனுப்ப மாட்டாங்கிறது இங்க சொல்றது. நகலு யம விஷயே கதிஹி நத சத்ய பதாம்புஜம் தவ பிரபன்னானாம் ஸ்கலிதானாமபி யதா யோக்யம் சிக்ஷா சுத்தாந்த கிங்கராணாம் இவ லக்வி தாதவே திருத தண்டாசு கிருத்வா பாபானி மாணவாக நிர்மலா ஸ்வர்கமாயந்தி சந்த சுகிருத்தினோ யதான்னு ஒரு ஸ்லோகம், மனுஸ்மிருதி ஸ்லோகம் ராமாயணத்துல இருக்கு. வாலி கிட்ட பெருமாள் சொல்ற இந்த ஸ்லோகத்தை. வாலி பண்ண தப்புக்கு யமலோகத்துக்கு போய் தண்டனை அனுபவிக்கணும். வாலி என்ன தப்பு பண்ணான்? பிரதானமான தப்புகள்லாம் நிறைய பண்ணிருக்கான். ஒண்ணு, தன்னுடைய தம்பியினுடைய பாரியை அபகாரம் பண்ணிருக்கான். தம்பி உயிரோடு இருக்கச்சே அந்த தம்பியை விரட்டிட்டு அவனுடைய மனைவி ரூமான்னு பெயர், சுக்கிரனுடைய மனைவி ரூமாவை, அந்த ரூபாவை அபகாரம் பண்ணி தன் ராஜ்யத்தை வச்சுட்டு இருக்கான். இதுக்கு கட்டாய யமலோகத்துல என்ன தண்டனை தெரியுமோ? கரெக்டா செம்பினால் என்ற பாவியை பாவி நீ தழுவு என மொழிவத கஞ்சி நம்பினே நான் நைமிஷாரண்ய துளைந்தாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ.
அங்க போய் தக தக தகான்னு பத்தி எரியற ஒரு பொம்மையை பார்த்து நீ தழுவுன்னு சொல்லுவானோ. உடம்பு முழுக்க சூடு வைக்கல, உடம்புல சூடு வைக்கல, அந்த சூட்டுல உடம்பு வைக்கிறான். போய் அவளை போய் நீ அதை கட்டிக்கோ அப்படின்னு. இந்த பெண்ணுக்கு தானே ஆசைப்பட்ட அப்படிங்கிற. இது ஒண்ணு. இரண்டாவது வாலி பண்ண மிகப்பெரிய அபராதம் என்பது, சுக்ரீவன் சரணாகதி பண்ணச்ச அவனை கைவிட்டான். யார் சரணாகதி பண்ணாலும் அவளை ஏத்துக்கணும். சரணாகதின்னு பண்ணியாச்சுன்னா யாரா இருந்தாலும் அபயப்பிரதானம் பண்ணணும். இப்படி பண்ணாட்டா மகாபாபம் சொல்லியிருக்கு. சுக்ரீவன் சரணாகதி பண்ணா வாலி கிட்ட. ஆனா வாலி அதை ஏத்துக்காம அவனை விரட்டி விரட்டி அடிச்சான். தம்பியை விரட்டி அடிச்சது, சரணாகதியை ஏத்துக்காதது, தம்பி மணியை அபகரிச்சது, இதுக்கெல்லாம் ஒண்ணுக்கும் நரகலோகத்துல போனான்னா ஒன்னொன்னுக்கும் கொடும் தண்டனைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வாலி கிட்ட முதல்ல சொல்ற பெருமாள். அவனுக்கு புரிஞ்சு அவன் பயந்து போயிட்டான். வாஸ்தவம் தான், நான் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன், தெரியாம பண்ணேன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சுதான் தப்பு பண்றேன். ஏன்னு கேட்டா அதிகார மமதான்னு இருக்கும் இல்லையோ. அதிகாரத்துல வந்தாச்சுன்னா நான் என்ன தம்பி மனைவி அபகரிச்சேன், யாரும் என்ன பண்ண முடியும்டா? தம்பியை விரட்டி அடிக்கிறேன், என்ன யாரும் என்ன பண்ண முடியும்? எனக்கு பலம் இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் பண்றேன்னு அதிகாரத்தினாலேயும் ஒரு பலத்தினாலேயும் இந்த மாதிரி தப்பெல்லாம் சரணாகதியே பண்ணவனா இருந்தா கூட அவனை எட்டி உதைக்கிறான் சுக்ரீவன். சுக்ரீவன் கீழே விழுந்து தலை குனிஞ்சு சரணாகதி பண்ணிச்சு, அவன் தலையை எட்டி உதைக்கிறான். என்ன அதிகாரம் மமத்தா? மமத்தையினால் நான் பண்ண இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னா, ஆமா இருக்கே, யமலோகத்துக்கு போய் தண்டனை இருக்கே அப்படின்னா. வாலி பயந்து போறான். அப்புறம் பெருமாள் சொல்ற, நீ கவலைப்படாதே, உனக்கு அந்த தண்டனை எல்லாம் வராது. ஏன்னா இங்கேயே நான் தண்டனை கொடுத்துட்டேனே உனக்கு. நான் உன்னை மறைஞ்சு நின்று அடிச்சேன் இல்லையா, அது உனக்கு தண்டனை. நீ இப்ப கேள்வி கேட்கும் போது உனக்கு அது புரிஞ்சுடுது இல்லையா? இப்ப தண்டனை கொடுத்தபடினாலே உனக்கு யமலோகத்துல இந்த தண்டனை கிடையாது அப்படின்னு விட்டான். அப்போ ராஜபேர் திருத தண்டாஸ்து, அதான் மனுஸ்மிருதியில சொல்றேன். ராஜாக்கள்லாம் இந்த லோகத்துல தண்டனை கொடுத்தாள்னா அது பெரிய லாபம். இல்லாட்டா யமலோகத்துல போய் பெரிய தண்டனை வரும். யமலோகத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன தண்டனை எல்லாம் இருக்காது, அங்க பெரிய தண்டனை வரும். அதுலயும் தப்பிச்சுட்டான் இல்லையா ராஜா. இங்கேயே தண்டனை கொடுத்தானா இவன் பாபத்துக்கு தண்டனை அனுபவிச்சாச்சுன்னு ஆயிடுது. ராஜபேர் திருத தண்டாஸ்து கிருத்வா பாபானி மானவாக நிர்மலா சொர்க்கமாயாந்தி. பாபம் பண்ணவன் ஒருத்தன் கடைசியில சொர்க்கத்துக்கு போறானா, புண்ணியமே பண்ணவன் ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போறான். புண்ணியவனை இவனை பார்த்து ஆச்சரியப்படுறான், என்னடா அது நீ பாப்பமே பண்ணிட்டு இருந்த, நீயும் சொர்க்கத்துக்கு வரையே அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், நான் பாப்பமே பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு அங்கேயே தண்டனை கிடைச்சிருக்கும். எங்க ராஜா ரொம்ப நல்ல ராஜா, அவர் யாரா இருந்தாலும் தண்டிக்காம விடமாட்டார், என்ன அங்கேயே தண்டிச்சுட்டார். அதனால எனக்கு அந்த பாப்ப பலனை நரகத்துல நான் அனுபவிக்க வேண்டாம், பூலோகத்திலே அனுபவிச்சுட்டேன், இப்ப புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கம் வரேன் அப்படின்னா. சந்த சுகிருத்தினோ யதா, பாப்பவே பண்ணா சுகிருத்துக்களும் சொர்க்கத்துக்கு போவா, பாப்பம் பண்ணவனும் ராஜா கிட்ட தண்டனை வாங்கிட்டு சொர்க்கத்துக்கு போவான். அந்த மாதிரி பெருமாள் ராமன் சொல்றார், வாலி நீ நரகத்துக்கு போக வேண்டாம், உனக்கு இங்கேயே அந்த தண்டனையை நான் கொடுத்துட்டேன் என்னுடைய அஸ்திரத்து மூலமாக அப்படின்னு சொன்ன உடனே வாலி கொண்டாடுறான் பெருமாள். இந்த மாதிரி கருணை யாருக்கு இருக்கும்? நான் உண்மை போய் மறைஞ்சிருந்து கொண்டேன் தப்பு சொல்றேனே, ஆனா நரகத்திலேருந்து தப்பிக்க வச்சு எனக்கு இங்கேயே ஒரு லகு தண்டனையை கொடுத்துட்டு அனுகிரகம் இருக்கே நீர் அப்படின்னு அப்படி கொண்டாடுறான். உண்மையில நீர் சுக்ரீவனுக்கு பண்ணது அனுகிரகம் இல்லை, எனக்கு பண்றதுதான் அனுகிரகம். ஏன்னா நான் சுத்தமாயிட்டேன், நான் பாபம் பண்ணல, நான் பண்ண பாபங்களுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சாச்சு. சுக்ரீவன்மே என்னென்ன பண்ண போறானோ தெரியாது. அதனால சுக்ரீவன்ட்டையும் கூட்டு நீ தப்பு பண்ணாதப்பான்னு சொல்லி அங்கதன்ட்டையும் கூட்டு சொல்லிட்டு பெருமாள் ராமனை ஆசிரிச்சு இருங்கோ, தப்பு பண்ணாம இருங்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கான வழிகள்லாம் கூட சொல்றான். தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றான். வாலி தாரா சொல்றதை கேட்கணுங்கிறான், பெருமாளுக்கு அனுவர்த்திச்சு நடக்கணும், தாரா சொன்னதை கேட்கணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்றான் வாலியே. அப்போ வாருங்கோ, அந்த இடத்துல ஒரு ராஜாக்கள் கொடுக்கிற தண்டனைக்கே இவ்வளவு பவர் இருக்கு, நரகத்தை தப்பிக்க வைக்கிறார். இப்போ பெருமாள் கூட, அதால்தான் பெருமாள் வாலிக்கு அப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்துதான் அவனை தப்பிக்க வச்சார் அப்படின்னு வருது. அப்போ இந்த மாதிரி பெருமாள் தண்டனையை கொடுத்துட்டபடினால யாரா இருந்தாலும் பெருமானை ஆசிரியச்சவர்கள் நரகத்துக்கு போக மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம்.
ஏன்னா சரணாகதி பண்ணியாச்சுன்னா என்ன சுவாமி தப்பு பண்ணலாமான்னு 1008 கேள்வி எல்லாம் கேட்கிறாள். தப்பு பண்ணால் தண்டனை உண்டு. யாரா இருந்தாலும் முக்கியமான விஷயம். தண்டனை இல்லாமல் தப்பிக்க முடியாது. பெருமாளே தண்டனை கொடுப்பார் அப்படின்னு இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்கிறதுக்கு தான் நத சத்தியா அப்படிங்கிறது. ஆசிரியர்கள் விஷயத்திலே சத்தியமாக இருப்பான்னு பெருமான் அப்படின்னாச்சு. அடுத்த ஸ்லோகம். கம்மகைதோசு துகியா கயந்த புடி புயங்கி தம்சன தத்தா அச்சந்தி துஜ்ஜ சலனே அச்சுய பப்பட்டவம்மஹ ரசாசாய கர்மகதி தோஷ துக்கிதாஹ கிருதாந்த ப்ருகுட்டி புஜங்கி தர்சனத்ரஸ்தாஹ அர்ச்சயந்தி தவ சரணௌ அச்சுத பிரப்ரஷ்ட மன்மத ரசாஸ்வாதாஹ. சரி சுவாமி, நம்ம என்ன பண்ணணும்? போன ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம் நல்ல கனமான விஷயம், ரசமான விஷயம் சொல்ல மாட்டேன், கனமான விஷயம். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல சாஸ்திரார்த்த விஷயம் அது. சரி, நம்ம என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னு கேட்டான்னா இப்படி கேள்வி வரும். ஏன்னா நமக்கு பயம் இருக்கு, நரகத்துக்கு போக மாட்டோம் ஒரு ஆசுவாசம் இருக்கு. ஆனா அதே சமயம் பெருமாள் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனா அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். கர்ம கதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கர்மனா புண்ணியபாப கர்மா. புண்ணியபாப கர்மா அதனுடைய பலனை கொடுத்துதான் தீரும், கொடுக்காம விடாது. கர்மகதி தோஷ துக்கிதாக, புண்ணியபாபங்களுடைய கதி பிரவருத்தி, புண்ணியபாபங்கள் பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னால அதனாலே தோஷ துக்கிதாக, அந்த தோஷம் நமக்கு இருக்கும் இல்லையோ, நம்ம புண்ணியபாபத்துக்கு வசப்பட்டவர்கள் தானே. இல்ல புண்ணியபாபத்தை பண்ணாம இருக்கோமானா அதுவும் கிடையாது. அப்ப அதனாலே துக்கப்படுறோம். கிருதாந்த ப்ருகுட்டி புஜங்கி தர்சனத்ரஸ்தாஹ. யமலோகத்துல போனா யமனானவன் முறைச்சு பார்ப்பான் இல்லையா, இவரை முறைச்சு பார்ப்பான். அப்படி பூர்வம் நெருக்க பார்ப்பானே, அதை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. இப்படி பயப்படுறவா இருக்கா சில பேர். கர்மத்தை வச்சு இப்படி புண்ணியபாபத்துக்கு பலனை அனுபவிச்சுதானே ஆகணும் அப்படின்னு நினைச்சு பயப்படுறவா. அவ எல்லாரும் என்ன பண்ணணும் கேட்டா, அர்ச்சந்தி தவச்சரணௌ. அச்சுதா, உன்னுடைய திருவடிகளை அர்ச்சிக்கிறார்கள். யாரு கர்மத்தை நினைத்து பயப்படுகிறார்களோ, யார் யமலோகத்திலே யமனுடைய பூர்வ நெருப்பை கண்டு பயப்படுகிறார்களோ அவர்கள் உன்னை அர்ச்சிக்கிறார்கள். அச்சுத பிரப்ரஷ்ட மன்மத ரசஸ்வாதாக ரசாஸ்வாதாக. அதுக்கப்புறம் அவ தப்பெல்லாம் பண்ண மாட்டான். தப்பு பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா ஆசை அப்படிங்கிறதான பிரதான காரணம். அந்த ஆசையை அவளை விட்டுடும். பெருமாளை ஆசிரிக்க ஆசையை அவளுக்கு விட்டுடும். இந்த ஸ்லோகம் பொதுவா சொன்ன ஸ்லோகம்னு வச்சுப்போம். சரணாகதி பண்ணவாளுக்குன்னு இல்லை, பொதுவாகவே யாருக்குமே. இந்த போன ஸ்லோகத்துல சொன்ன ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா அவ என்ன பண்ணுவான் கேட்டா, உடனே பெருமாளை போய் ஆசிரிப்பான். உடனே வந்து உன்னை அடைந்தேன் நைமிஷாரண்யத்தில் இருந்தாய்ன்னு சொல்ற மாதிரி நரகத்துல அவர்கள் பேசக்கூடிய பேச்சு அதெல்லாம் கேட்டு பயந்து இப்படிதான் நடக்குமா அப்படின்னு கேட்டா உடனே பெருமாள் வந்து சரணம் அடைகிறேன். அர்ச்சந்தி தவச்சரணோ, எம்பெருமானுடைய திருவடியை அவர் அர்ச்சிக்கிறார்கள். அச்சுத பிரப்ரஷ்ட மன்மத ரசாஸ்வாதாக. பெருமாள் திருவடியை அர்ச்சிச்சா போருமா அப்படின்னு கேட்டா, அந்த பெருமாள் திருவடியில எவ்வளவு ஈடுபடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு காமத்துக்கு நாம் வசப்பட மாட்டோம். காமம்னா ஆசைன்னு அர்த்தம். அப்ப பெருமாள் தான் பெருமை விஷயமா தோணும். மற்ற லோகத்துல இருக்க அனுபவங்கள்ல சின்ன விஷயம் ஆயிடும். அதுல ஈடுபட இது சின்ன விஷயம் ஆயிடும். அதுக்காக எது வேணா செய்யலாம், பகவத் அனுபவத்துக்காக எது வேணா செய்யலாம். நாம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துன்னு கேட்டா, இந்த காமத்துக்காக எது வேணா செய்யலாம் அப்படின்னு இருந்தது. அவன் என்ன ஆசைப்படுறானோ அது கிடைக்கணும். தனக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய கணவனுக்கு, தன்னுடைய மக்களுக்கு, அவளுக்கெல்லாம் என்னென்ன ஆசைப்படுறாளோ எது வேணாலும் கிடைக்கணுங்கிறதுக்காக, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தப்பெல்லாம் கூட பண்ண ஆரம்பிக்கிறான். சாஸ்திரத்துக்கு நேர் எதிரான ரீதியில, சாஸ்திரம் இதை பண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட அதுக்கு நேர் எதிரான ரீதியில சில தப்பெல்லாம் பண்ணா. ஏன்னா சௌக்கியமா இருக்கணும் சார், இந்த காலத்துல சௌக்கியம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கா. ஆனால் பெருமாளிடம் ஈடுபாடு வந்ததுன்னா அவ மெதுவாக இந்த ஆசையை விட்டு விலகுவார்கள். நான் பகவானுக்கு வசப்பட்டவன்,
அப்போ பகவானுக்கு எது பிடிக்குமோ அதுதானே பண்ணணும். நான் எது லோகத்துல இங்கே இருக்கவாளுக்கு இவாளுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ யாரா இருந்தாலுமே அவர்கள் பெருமாளிடம் ஈடுபாடு வைத்து சாதாரணமான ஆசையிலிருந்து அவர்கள் விலகி இருப்பார்கள் அப்படின்னாரு. அதனால இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன கேட்டா, பெருமாளிடம் ஈடுபாட்டை வளர்த்துக் கொள்வது. அந்த ஈடுபாடு வளர வளர மார்பால் மனஞ்சுடிப்பும் அங்கேயத்தோல் கைவிட்டுன்னு வரும். வெளி விஷயத்துல ஈடுபாடு எல்லாம் குறையும், மெதுவா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த ரீதியிலே பாப்பத்தை அவர்கள் குறைத்துக் கொள்ள முடியும். குறைத்துக் கொண்டு இங்க இருக்கிற தண்டனையிலிருந்து கூட தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு ஆகும். கர்ம கதி தோஷ துக்கிதாக கிருதாந்த புருகுட்டி புஜங்கி தர்சனத்ரஸ்தாக அர்ச்சயந்தி தவ சரணம் அச்சுத பிரபிரஷ்ட மன்மத ரசாஸ்வாதாக. முதல் விஷயம் கர்ம கதி தோஷ துக்கிதாக. கர்மன்னா புண்ணிய பாபம், கத்தினா அது பலம் கொடுத்தல், அதனுடைய பிரவருத்தி. அந்த தோஷத்தினாலே துக்கிதாக துக்கமடைந்தவர்கள். என்ன ஆனாலும் புண்ணிய பாபம் பலம் கொடுக்காமல் விடாது. புண்ணியம் கூட நமக்கு தேவையில்லை. ரொம்ப நிறைய புண்ணியத்தை பண்ணி அது பலம் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சதுன்னா இன்னொரு ஜென்மம் தான் எடுக்க வேண்டியிருந்தா கஷ்டம். வேண்டாம், புண்ணியமும் வேண்டாம், பாப்பமும் வேண்டாம். நமக்கு வேண்டியது இன்னொரு ஜென்மம் வேண்டாம், நேரம் மோட்சம் தான் வேணும். அதனால கர்மகதி அப்படிங்கிறது தோஷம். அந்த தோஷத்தினாலே துக்கிதாக துக்கத்துல இருக்கா அவ. கர்மம் இருந்தா இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டா, இருந்தா அப்ப யமலோகத்துல போய் அவங்கிட்ட அவசப்படணும். கிருதாந்த புருகுட்டி புஜங்கி தரிசனத்ரஸ்தாக. யமன் புருகுட்டினா புருவன் நெறிப்போட பார்ப்பான். புருவத்தை நெரிச்சு பயங்கரமா அவனை பார்ப்பான். யமனுடைய பார்வையிலேயே புசுங்கி போயிடுவான். அதை பார்த்து அப்படியே நடுங்குவாளாம். அப்படியே எப்படின்னு கேட்டா புஜங்கி தரிசனத்ரஸ்தாக. புஜங்கி சர்ப்பம். சர்ப்பம் நம்ம முன்னாடி படம் நின்றா எப்படி இருக்கும்? நமக்கு பெரிய சர்ப்பம். நம்ம என்னண்ட அனண்ட போக முடியாது. அப்படி முன்னாடி நின்று படம் எடுத்ததுன்னா எப்படி நம்ம பயப்படுவோம்? அந்த மாதிரி யமன் முன்னாடி நின்று பயப்படுறான். இங்க இருந்து யமலோகம் போனான்னா நேர யமன் கிட்ட கொண்டு விட்டுருவான். யமன் இவனை ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்க, அதுல அப்படியே பயப்படுறான். சர்ப்பத்தை முன்னாடி இருந்தா அடுத்தது என்ன ஆப்போறதுன்னா சர்ப்பம் ஒரு கோடு போட்டுதான் நம்ம கதி முடிஞ்சுங்கிற மாதிரி இந்த யமனுடைய பார்வையிலேயே பயந்துருவான். வெஞ்சொலாளர் அப்படிங்கிற தேசிகர் கண்ணாமனால் பேசுவாளாம். ஏண்டா என்ன பண்ண பூலோகத்துல அப்படின்னு, உன்னை என்ன பண்றேன் பாரு. கிருதாந்த புருகுட்டி புஜங்கி தரிசனத்ரஸ்தாக. யமனுடைய புருவ நெருப்பு ஆகிற சர்ப்பம், அந்த சர்ப்பத்தை பார்த்து பயப்படுகிறார்கள் அவர்கள். அதாவது என்ன கேட்டான்னா, இப்போ சர்ப்பத்தை பார்த்து பயப்படுற மாதிரி யமன் புருவ நெருப்பு ஆகுமேன்னு அதை நினைச்சு நீ இப்போ அர்ச்சந்தி தவச்சரணோ, எம்பெருமானே உன்னுடைய திருவடிகளை அர்ச்சிக்கிறார்கள். ஏன்னா என்ன ஆனாலும் அர்ச்சிச்சா யமலோகம் கிடையாது இல்லையா? அதனால அப்புறம் இங்கேயே இதெல்லாம் தோஷம் எல்லாம் வருமேனா, அர்ச்சித பிரபிரஷ்ட மன்மத ரசாஸ்வாதாக. உன்னுட்ட ஈடுபட்டவர்கள் காமரச ஆஸ்வாதாக, காமரசத்தை அனுபவித்தல் என்பதை பிரபிரஷ்ட விட்டவர்களாக அர்த்தம். காமரசத்தை அனுபவிக்கிறது. காமங்கிறது சம்ஸ்கிருதத்துல காமங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. பொதுவாக எல்லா ஆசைக்குமே காமம் அப்படின்னு பேர் உண்டு. பொதுவா ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்க, பைசா வேணும்னு ஆசைப்பட்டா அவன் தன காமகா, பைசால ஆசை வைக்கிறது. ஏன் வித்யா காமகான்னு பேர். யார் நிறைய ஞானம் வேணும்னு ஆசைப்பட்டா அவனுக்கு வித்யா காமகான்னு பேர். மோட்ச காமகா கூட கேள்வி வர முடியும். காமன்னா பொதுவா ஆசைன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு பெண்கள், ஆண் பெண் இவர்களுக்கு பரஸ்பரம் இருக்கிற உடல் ஆசை இருக்கும் இல்லையா, அதுக்கு கூட காமம் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்துமே இந்த காமங்கிறது உண்டு. இந்த இடத்துல ரெண்டையும் கூட எடுத்துக்கலாம். முக்கியமாக உடல் ஆசை எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டான்னா இந்த உடல் ஆசை தான் நிறைய பாப்பத்துக்கு காரணமா இருக்கு. நிறைய தர்மத்தை எல்லாம் மீற வச்சு அதர்மத்தை செய்ய வைப்பதற்கு காரணமே காமம் மோகம் சொல்றானே அது. அதுக்கப்புறம் சாதாரண ஆசை அப்படிங்கிறது இல்லையா, சாதாரணமா அவளுக்கு இது வேணும் அவளுக்கு இது வேணும் அப்படிங்கிற ஆசை, அதுக்கும் கூட கிட்டத்தட்ட இது மூலமா இருக்கும். அப்படி இல்லாட்டா கூட சாதாரணமா இருக்கக்கூடிய ஆசை இருக்கும் இல்லையா, அதுவும் போயிடும். ரெண்டு அர்த்தம் வச்சுக்கலாம். இப்போ
எல்லாம் கேட்டா பெருமாளிடம் ஈடுபாடு இருந்ததுன்னா அப்ப மொத்த சாதாரண ஆசையெல்லாம். சில பேருக்கு ஆகாரத்துல எல்லாம் ஆசை இருக்கு. ஆகாரத்துல ஆசையினால அவன் என்ன வேணா தப்பு பண்ணுவான். எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் தப்பு பண்ணேன். அதெல்லாம் மெதுவா குறைய ஆரம்பிச்சோம். பெருமாள்கிட்ட ஈடுபட்டா பெருமாள் பிரசாதம் என்ன கிடைக்கிறதோ அதை காட்டிலும் வசத்தியான ஆகாரங்கிறது எதுவுமே கிடையாது. கோயில பெருமாள் பிரசாதம் கிடைக்கிறது, ஆத்துல பெருமாள் பிரசாதம் கிடைக்கிறது, அதுலதான் ஆசை. எனக்கு எதுவானாலும் பிரசாதம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்க. மற்ற ஆசையெல்லாம் விட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்ப எத்தனையோ எச்சல் தீட்டு அனாச்சாரம் எல்லாம் போகும். அவன் கண்ட இடத்துல சாப்பிடுறோம் இல்லையோ, கண்ட இடத்துல சாப்பிட்டா அதுவே மகா பாப்பம் சொல்லியிருக்கு. அதாவது அகத்தியகரண கிருத்தியாகரணம் எல்லாம் சொல்ற மாதிரி அபக்ஷ்ய பக்ஷண சாப்பிடக்கூடாது சாப்பிடுறது, அபோஜ்ய போஜன அபாந்தேய சக போஜனாதி, எந்த மாதிரி சாப்பிடக்கூடாதோ எச்சல் அதெல்லாம் சாப்பிடுறது, எந்தெந்த வஸ்து எல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் சாப்பிடுறது. அப்புறம் அபாந்தே யார் யார் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாதோ அவாளெல்லாம் உட்காந்து சாப்பிடுறது. ஆகாரத்துல என்னென்ன தோஷம் சொல்லியிருக்கோ அதையெல்லாம் சாப்பிடுதல். ஏகாதசி இன்னைக்கு சாப்பிடுதல், எச்சில் வஸ்துவை எல்லாம் சாப்பிடுதல், இந்த மாதிரி நிறைய இருக்கு சாப்பாட்டுலயே. ஒருத்தங்க சாப்பாட்டுலதான் ஆசைன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்காக எதை வேணா செய்வாங்க. எச்சலானாலும் சாப்பிடுவான், தீட்டானாலும் சாப்பிடுவான், சாப்பிடக்கூடாதானாலும் சாப்பிடுவான், சந்தியாவதனம் பண்ணாம சாப்பிடுவான், பெருமாளுக்கு அம்சம் பண்ணாம சாப்பிடுவான், யாருக்கும் கொடுக்காம சாப்பிடுவான். இப்படி எல்லாம் எது வேணா நடக்கும். இதெல்லாமே சாப்பாட்டுல இத்தனை தோஷம் இருக்கு. இதெல்லாம் தீரத்துக்கு ஒரே வழி என்ன கேட்டானா, எச்சல் கூடாது, தீட்டு கூடாது, கண்டவாளோட உட்காந்து சாப்பிடும். இதெல்லாத்துக்கும் இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா மொத்தம் வந்துடும். எச்சல் வரும், தீட்டு வரும், யார் யார் கூடயோ உட்காந்து சாப்பிட வேண்டி வரும், என்னென்னமோ வஸ்து எல்லாம் சாப்பிட வேண்டி வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன கேட்டான்னா, பெருமாள் பிரசாதம் தவிர வேற சாப்பிட மாட்டேன்னு சின்ன சிறைப்பு. அதான் பெருமாள் கிட்ட பிரீத்தியாக. அதான் அங்க அழகா சொல்ற, அர்ச்சந்தி தவ சரணம் அச்சுத பிரபிரஷ்ட மன்மத ரசாஸ்வாதாக. ரச ஆஸ்வாதாகன்னு போட்டிருக்கவர் இல்லையா, சாப்பாட்டு ரசத்தை அனுபவிக்கிறேங்கிறதுக்காக. கல்யாணங்கள்லயோ இல்ல இன்னும் சில இடங்கள்லயோ அங்கங்கெல்லாம் போய் நம்ம சாப்பிடும் போது பெருமாள் பிரசாதம் இல்லாமல் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த தோஷங்கள்லாம் தானா வந்து சேரும், நமக்கே தெரியும். அப்படின்னு கல்யாண சாப்பாடு அப்படின்னு எடுத்துன்னு சாப்பிட்டோம்னா, ஆனா பெருமாள் பிரசாதம் தான் சாப்பிடுறதுன்னு வச்சுட்டு வரனா சரியா இருக்கும் இல்லையா. இப்ப பெருமாள்கிட்ட ஈடுபாடு வர மற்ற விஷயங்கள்ல பாபங்கள்லாம் குறையும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு நல்ல உதாரணமா இருக்கு. ஆகார விஷயத்திலேயே நல்ல உதாரணமா இருக்கு. அந்த மாதிரி அனுஷ்டான விஷயங்கள் முதலானதெல்லாம் இருக்கு. சந்தியாவந்தனமே பண்ணாமல் இருத்தல், எது எது செய்யணுமோ அதையெல்லாம் செய்யாமல் இருத்தல் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பெருமாள் கிட்ட ஈடுபாடு வரைச்ச அதெல்லாம் குறையும். எல்லாம் அந்த பாபங்கள்லாம் குறையும் அப்படின்னா. அதனால அர்ச்சந்தி தவச்சரணம் அச்சுதா கைவிடாதவனே, அடியார்களை கைவிடாத எம்பெருமானே, பிரபிரஷ்ட மன்மத ரசாஸ்வாதாக. முதல்ல சாப்பாடுங்கிற மாதிரி உடல் ஆசை சாப்பாட்டு மூலமாகவும் காமம் மூலமாகவும் உடல் ஆசைக்காக இது வேணாலும் இருப்பான். அப்ப அதுவும் குறையும். பெருமாளிடம் ஈடுபாடு இருந்ததுன்னா அப்ப அதுவும் குறையும் அப்படின்னு பார்க்கும். அப்ப தம்பதிகளாக சேர்ந்து இருந்து பெருமாளுக்கு கைங்கரியாதிகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதே வாழ்வனுடைய லட்சியம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பாபங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆலக்கி துகச்சலனே அப்படின்னு அடுத்து இவன் பண்ணக்கூடிய கைங்கரியங்களை பற்றியான விஷயம். அது 57வது ஸ்லோகம். நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.